என்கிட்ட கூலா இருக்க மாதிரியே காமிச்சிருப்பாரு. ஆனா அம்மா கிட்ட வந்து சொல்லிடுவாரு, அதெல்லாம் விட்டுறாத. ஒரு நல்ல மகள், அன்பான மகள், ரொம்ப அடக்கம். இது வரைக்கும் எங்களுக்கு என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுமோ as a family, அதுல எக்ஸ்கியூஸே கொடுக்க மாட்டார். ஆனா அதே சமயத்துல இப்போ நீங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் முடிஞ்சிருந்தீங்கன்னா வீடே கலாபரமா எனக்கு எங்க டாடிக்கு வருது. அப்பாவை பத்தி இந்த மாதிரி ஏதோ பேசுறாங்க. பாலிடிக்ஸ் வந்து வீட்டுக்கு வெளியில. முதல்ல வந்து டாக்டர் வந்து சயின்ஸ் குரூப் இருக்காங்க. எடுக்கல. உங்களுடைய பொண்ணு அரசியல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவள் விகட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கல்யாணி. இந்த எபிசோட் ஆஃப் மகள் அதிகாரம் யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொலிட்டீஷியன், தமிழ்நாடு காங்கிரஸ் பார்ட்டியினுடைய பிரசிடென்ட், எம்எல்ஏ. இவருடைய பேர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செல்வ பெருந்தகை அவர்கள். ஆனா இன்னைக்கு அந்த பொலிட்டீஷியன் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அப்பாவாக அவர்கிட்ட பேச போறோம். அதே மாதிரி அவருடைய மகள் இங்க இருக்காங்க, அக்ஷய பிரியா அவர்கள். சோ வணக்கம் ரெண்டு பேருக்குமே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். ஆக்சுவலா எல்லா கான்வர்சேஷன்லயும் நிறைய உங்களுடைய பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இடத்துல பேசிருப்பீங்க. பட் ஐ திங்க் முதல் முறையாக அப்பாவாக பேச போறீங்க. எப்படி இருக்கு இந்த உணர்வு? அதுல இருந்தே ஆரம்பிப்போம் அந்த கான்வர்சேஷனை. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய மகள் பத்தி சொல்லுங்க. எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு? அவங்க எல்லாமே அவங்க தான், உலகமே அவங்க தான். அவங்க பிறந்த தருணத்திலிருந்து இன்று வரை ஒரு கணமும் மகிழ்ச்சியாக தான் நாங்கள் இருக்கிறோம். கல்யாணி மருத்துவமனை மருத்துவர் கீதா அர்ஜுன் அவங்க தான் இந்த அம்மா வந்து பிரசவம் பார்த்து குழந்தை பிறப்பதற்கெல்லாம் வந்து மிகவும் உறுதுணையாக இருந்தவங்க. அந்த அம்மா சொன்னாங்க, பெண் குழந்தை பிறந்திருக்குனாங்க கையில் கொடுத்து. அந்த தருணம் வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைன்னு கூட சொல்லலாம். அன்னையிலிருந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை, அமைதி. ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தந்தையாக இருக்கும், அதுவும் பெண் குழந்தைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. எது பேசினா பார்த்து பேசணும், பார்த்து செய்யணும். எல்லாத்துலேயுமே தொழிலில் இருந்து அரசியல் இருந்து எல்லாமே அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து நீங்க பாத்திருப்பீங்க, சில டாடிஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, சில டாடிஸ் சூப்பர் கூலா இருப்பாங்க, சில டாடிஸ் ரெண்டுமே சைமல்டேனியஸா அழகாக ப்ளே பண்ணிட்டு வருவாங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட டாட் அவரு? என்கிட்ட கூலா இருக்க மாதிரியே காமிச்சிருப்பாரு. ஆனா அம்மா கிட்ட வந்து சொல்லிடுவாரு, அதெல்லாம் விட்டுறாத, அங்கெல்லாம் வேணாம், நீ அவளை ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நான் அம்மா கிட்ட சொல்லிடுவாரு. ஸோ அம்மா வந்து ஸ்ட்ரிக்ட் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அவர் என்கிட்ட அப்படியே கூலா இருக்க மாதிரியே ஹேண்டில் பண்ணிடுவாரு என்ன. உங்களுக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அதிகபட்சமான கான்வர்சேஷன் எதை பத்தி இருக்கும்? அதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்க ஸ்பெஷலான கிரேசியான தருணங்கள் பத்தி சொல்ல முடியுமா? லைக் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா எல்லாத்த பத்தியுமே பேசுவோம் நாங்க. எதுவுமே எங்களுக்கு அந்த ஒரு இதுதான் பேசணும் அதுதான் பேசக்கூடாது அந்த ஒரு பவுண்டரி எனக்கும் எங்க டாடிக்கும் இருந்தது இல்லை. லைக் ஃப்ரெண்ட்ஸுங்கனாலே எல்லாமே பாலிட்டிக்ஸும் பேசுவோம், பிஸ்னஸும் பேசுவோம், ஃபேமிலி பற்றியும் பேசுவோம். சிலதெல்லாம் நானும் டாடியும் வெளியில் போய் பேசிடுவோம். இங்கே வேணாம், வீட்டில் வெளியில் போய் பேசலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு பேசுறது அவங்க. அப்ப அதுதான் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். வெளில போய் அப்படி என்ன பேசுவீங்க அப்பாவும் மகளும்? ஏதாவது ஒரு சீக்ரெட்ஸ் 1-2 இருக்கும் இல்லையா, ஏதாவது ஹிண்ட், இந்த விஷயங்கள் சீக்கிரட்டாக இருக்கும். குடும்பத்துல ஏதாவது ஒரு உறவினருக்குள்ளே ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா வெளில போயிட்டு உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்ட்டு. இல்லை, அம்மா வந்து சிலதெல்லாம் என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியாது. நான் டாடி கிட்ட சொல்லுவேன், நீங்கள் வந்து அம்மா கிட்ட சொல்லுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க இந்த விஷயத்துல, ஸோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு டாடி கொஞ்சம் ஹிண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருவேன். அப்ப ரெண்டு பேரும் வீட்டில் ஒரு கிரைம் பார்ட்னர்ஸாக இருக்கீங்க. இது வந்து ஆஸ் அ பொலிட்டீஷியனா அப்பா இருக்கனால கேட்கல, ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டியாவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ட்ரால்ஸா இருக்கட்டும், கமெண்ட்ஸா இருக்கட்டும், கிரிட்டிக்ஸா இருக்கட்டும், அது பண்ணாலும் சரி பண்ணனாலும் சரி, இல்லை பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும். என்னைக்காச்சும் உங்களுடைய பர்சனல் லைஃப்ல அதை அஃபெக்ட் பண்ணிருக்கா? இல்லை, அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தானே. சொல்லுவாங்க நம்ம கிட்ட, இந்த மாதிரி என்ன உங்களை அப்பாவை பத்தி இந்த மாதிரி ஏதோ பேசுறாங்க, பட் we know the truth என்ன ஏதுன்ட்டு. அது பாலிட்டிக்ஸ் வந்து வீட்டுக்கு வெளியில, ஸோ அதனால அது அவ்வளவா நாங்கள் அதை பாதர் பண்ணிக்கிறது இல்லை. சரி, நீங்க சொல்லுங்க. நம்ம ஒரு வேலை பண்றோம், இப்ப எப்படி ஒருத்தங்க வந்து ஐடி கம்பெனி போறாங்களோ, எப்படி ஒருத்தங்க வந்து மீடியால ஒரு ப்ரொஃபஷனலா இருக்காங்களோ, அது மாதிரி பாலிடிக்ஸ் இஸ் ஆல்சோ another ப்ரொஃபஷன். பட் அதுல வரக்கூடிய கிரிட்டிக்ஸ் வந்து அது ஃபேமிலியும் அஃபெக்ட் பண்ணும்போது, சில டைம்ஸ் அந்த கமெண்ட்ஸ் அவங்க கேட்கும்போது உங்களுக்கு பல நேரங்கள்ல வந்து அது காயப்படுத்திருக்கும். இல்லை ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு ஏதாவது தோணுன தருணங்கள் இருக்கா? இல்லை நீங்க அதை எப்படி? எந்த காலத்துலயுமே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம் நாங்க. அரசியல்ல வந்து எங்களுக்கு உள்ள சோதனை மாதிரி யாருக்கும் வந்திருக்காது. ஆரம்பத்தில் இருந்தேன், எல்லாத்தையும் கடந்து வந்துருந்தாலும் எல்லாமே இப்போது
ஈஸியாக இருக்குது. அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா ரொம்ப கண்ணும் கருத்தமாக சரியாக செய்வாங்க. ஒரே ஒரு உதாரணம், 2022 செப்டம்பர் 7ஆம் தேதி ராகுல் காந்தி இங்கே வந்துட்டு அவருடைய தந்தை எங்களுடைய தலைவர் ராஜீவ்காந்தியுடைய நினைவிடத்தில் ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த பாரத் ஜோடோ தேசிய நெடும்பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு வந்தார். அப்போ ஒரு நாள் இரவு தங்கிட்டு நெக்ஸ்ட் டே காலையில் 7 மணிக்கெலாம் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் ப்ரே பண்ணிட்டு அங்கே உட்காந்து தான் அந்த நடைப்பயணத்தை இந்தியா முழுவதும் கன்னியாகுமரி டு காஷ்மீர் பண்ணார். அப்போ அந்த ப்ரேயர் மீட்டிங், வீணா காயத்ரியுடைய வீணை இசை, அங்கே எப்படி உட்கார வைக்கிறது, எப்படி ட்ரெஸ் கோடு, எப்படி கீழே பொறுத்து, அப்போ எல்லாத்தையுமே பொறுப்பேற்று இவங்க தான் செஞ்சாங்க. அப்போது ராகுல் காந்தி கிட்டே சொன்னேன், ரொம்ப நல்லா பண்ணிங்கன்னாரு என்கிட்ட போகும்போது ஹோட்டல் ட்ரைடன்லேருந்து கீழே வரும்போது. அப்போ சொன்னேன், ஃபுல் கிரெடிட் கோஸ் டு மை டாக்டர்னு அறிமுகப்படுத்தின அவங்க தான் பண்ணாங்க. அன்றைக்கி அவரால் அந்த ஒர்க், அவருக்கு வந்து அந்த யாத்ராவோட ஒர்க்கில் இருந்தார். ஸோ அந்த ப்ரேயர் மீட்டிங்க்குன்னு தனியாக அவரால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு அவருக்கு பதிலாக யூஸ் பண்ணுவாங்க பண்ணாங்க. அதில் இது மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதேமாதிரி எனக்கு 60 வயதான உடனே ஒரு சர்ப்ரைஸாக ஒரு சொந்தக்கார உறவினர் எல்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் வர வச்சு செய்யணும் அப்படின்ட்டு கடற்கரை ஓரமாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணாங்க. அப்போது எனக்கே தெரியாமல் யார் யாரை கூப்பிடணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன், உறவினரை கூப்பிடுங்க, நண்பர்களை கூப்பிடுங்க, தெரிந்தவர்கள்னு. திடீர்னு லண்டனில் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியமானவங்க, ரொம்ப பிடித்தவங்க, 85 வயது அவங்களுக்கு ஒரு தம்பதி, அவங்களெல்லாம் வர வச்சு, பின்னாங்கில் இருந்த நண்பர்கள்லாம் வர வச்சு, அவங்க வர்றதே தெரியாது, லண்டன்லேருந்து வர போகிறாங்க, பின்னாங்கிலேருந்து வர போகிறாங்கன்னு. சர்ப்ரைஸ் என்னவோ சர்ப்ரைஸ்னால் ஒரு குதிரை வண்டியில் கூட்டிகிட்டு போவாங்க பிள்ளைங்கிறது ஊர்வலமாக, அதான் சர்ப்ரைஸ் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே போய் இருட்டில் எல்லாரையும் உட்கார வச்சு அதான் நினைச்சாரு. அதுவும் சொன்னா பூ அலங்காரம் ஏதாவது பண்ணிருக்கியா வெளியிலமா, அதுக்கு தான் எனக்கு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணி பாருங்க. அப்புறம் அங்கே மேடையில் இருந்த உடனே ஒவ்வொருத்தராக வராங்க. இப்படி லண்டன்லேருந்து இவ்வளோ தூரம், அதுவும் 85 வயசு தாத்தா பாட்டி வந்திருக்காங்க, பினாங்கிலேருந்து வந்திருக்காங்க, இன்னொருத்தர் மிஸ்டர் லோகன் லக்ஷ்மி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, கோபால் வந்திருக்காரு, எல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸ். அப்புறம் டாக்டர் ஜெய்சன் லண்டனில், என்னோட நண்பர்கள் எல்லாமே எல்லோரும் அந்த நிற்க வச்ச உடனே ரொம்ப அதிர்ச்சியாக போச்சு, சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஒரு ரொம்ப சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க. அவங்களுடைய வாழ்த்து தான் பெரிய வாழ்த்து. ஐ திங்க் இந்த நேரத்தில் தான் நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்கணும், அப்பா வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, எவ்வளோ விஷயங்கள் வந்து இனிஷியேட் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப பர்சனலாக கூடவே இருந்து பார்த்துருக்கீங்க. எவ்வளோ ப்ரௌடாக இருக்கு டு பி ஹிஸ் டாட்டர். பிறந்து எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து அப்படின்னு சேயிங், எங்களுக்கு என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுமோ as a ஃபேமிலியாக, ஒரு ஃபாதராக, ஒரு ஹஸ்பண்டாக ஃபார் மை மாம், ஹில் ஆல்வேஸ் ஸ்பெண்ட் தட் டைம். அதில் எக்ஸ்கியூஸே கொடுக்க மாட்டார். ஆனால் அதே சமயத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு 100% எங்கள் ஃபேமிலிக்கு கொடுக்குறாரோ, அதே 200% வந்து ஒரு பொலிட்டீஷியனாக, ஒரு எம்எல்ஏவா, இப்போ ஒரு தலைவராக ஹீஸ் பின் டூயிங் இட். அது வந்த ஜேர்னியே இட்ஸ் லைக் வெரி டிஃப்ரெண்ட். அது நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்கோமா, நடக்காதா, அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இப்படிலாம் நடக்குமா ஒருத்தருக்கு லைஃப்பில், என்னடா இது அப்படின்ட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுற அளவுக்குலாமே we have seen him suffer. ஸோ now he is in this position. அது என்ன வார்த்தைன்னே எங்களுக்கு தெரியல ஆக்சுவலாக சொல்கிறதுக்கு. அவ்வளோ ஒரு ப்ரவுட் இது எங்களுக்கு. இதெல்லாம் ஒரு தலைவராக இப்படி இருக்காரு இன்னைக்கு அப்படிங்கிறது. அவருடைய பயணத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட பாடங்கள்? பொறுமை இருந்தால் எதனாலும் நம்ம இது பண்ணலான்ட்டு. லைக் இப்போ நான் உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி சொல்லிட்டா அதுக்கு உடனே நம்ம அஜிடேட் ஆகுறதுங்கிறது மேபி இப்போதைக்கு ஒரு ப்ராப்ளம்க்கு அது சொல்யூஷனாக இருக்கலாம். பட் அந்த ஒரு எண்ட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கு அந்த ஒரு பேஷன்ஸ் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது இவரை பார்த்தா கற்றுக்கணும்னு ஆசைப்படுவேன் இவர்கிட்டேருந்து. ஆனால் அது வரல இப்போ வரைக்கும் எனக்கு. அது 2019 பாராளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தொகுதி எனக்குன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் நிற்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போ நான் நாமினேஷன்லாம் கூட ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணி, இல்லைங்க ஒருத்தர் லாஸ்ட்டு சான்ஸ் கேட்குறாரு, இஸ் கிராஸ்டு 70, அவருக்கு சரி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான். எல்லாம் அஜிடேட் ஆனாங்க. எல்லாம் கேட்டாங்க, எப்படி இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க, உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாற்றிட்டாங்களே. ஏமாத்துறது நாங்கள் இருக்குது, ஒருத்தர் கொடுக்கணுன்னு முடிவு பண்ணுறாங்க, நம்ம ஒப்பீனியன் கேட்டு கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்கு கமிட் பண்ணோம், உங்களுக்கு இல்லை ஆனால் இவருக்கு கொடுக்க போகிறான்னு, தாராளமாக கொடுங்கண்ணே. வேறு யாருன்னா தான் எல்லாம் அஜிடேட் பண்ணி தகராறு பண்ணி சில பேர் பேட்டி கொடுத்து அப்படி ஒன்றுமே சொல்ல, மெசேஜ் அனுப்பிச்சேன், தேங்க்யூ ஃபார் கன்சிடரேஷன் மை நேம், அவ்வளோதான், அமைதியாக இருந்துட்டேன். அப்போ அதிலிருந்து 2 ஆண்டுகள் கட்சி வேலையை பார்த்தோம். இப்போ பேஷன் சொன்னால அது அமைதியாக இருக்கணும், அமைதியாக இல்லாமல் கட்சி வேலையை பார்த்தோம் நம்ம. அப்போ சட்டமன்ற உறுப்பினராக ஸ்ரீபெரும்புதூரில், அதுவும் ப்ரெஸ்டேஜியஸ் கான்ஸ்டுவன்சி எங்கள் காங்கிரஸ் பார்ட்டியில், அது அங்கே சட்டமன்ற உறுப்பினரானே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தலைவராக, சட்டமன்ற கட்சி தலைவராக என்னை செலக்ட் பண்ணாங்க. இவன் சீனியர் மோஸ்ட் மெம்பர்லாம் இருந்தால் கூட
எங்கள் தலைவர் ராகுல் காந்தி என்ன தான் அடையாளம் காட்டினார். அதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவருக்கு வந்து எப்போவுமே பொது கணக்குழு தலைவர்னு கொடுப்பாங்க. அதை எனக்கு கொடுத்தாங்க. இப்போது 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதில் அது வந்து ஒரு போனோமா எல்லாம் என்டையர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே ஸ்டேட் செக்ரட்டரி எல்லாமே வந்து கணக்கு வழக்கையெல்லாம் கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு விசாரிப்போம். அதெல்லாம் இவ்வளோ ஒர்க்லோட் எடுத்துகிட்டு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஒரு அமைதியாக நம்ம கட்சியை நம்பிடுறது, தலைவர்கள் நம்பிடுறது தான். நடக்கலாலும் பரவாயில்ல, நம்ம உறுப்பினராக எடுத்துகிட்டு போவோம், அப்படி தான் முடிவு பண்ணேன் நான். எதுவுமே இல்லைனாலும் ஒரு உறுப்பினராக இருக்க போகிறோம், அதான் அடையாளம். கிடைக்கலன்றதுனால கோவப்படுறது, வருத்தப்படுறதுன்னா நாமளே ஏமாத்திக்கிற மாதிரி. பாலிடிக்ஸ் அது பர்சனல் லைஃப்லமே அப்படிதான் எல்லாத்தையும் நான் கிடைக்கலையா, ஓகே நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆன் ஆயிடணும், அவ்வளோதான். இப்போ முடித்த உடனே திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்களை மாநில தலைவராக அறிவிக்க போகிறோம் அப்படின்னாங்க. தூக்கி வாரி போட்டுச்சு. அதெல்லாம் வந்து பெருந்தலைவர் காமராஜர் இருந்த இடம், தந்தை பெரியார் இருந்த நாற்காலியில் போய் நம்மளை உட்கார வைக்க போகிறாங்களான்னு. அது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. இது நான் சாதாரண ஒரு குக்கிராமம், மணிமங்கலன்ற கிராமத்திலேருந்து வந்து சென்னையில் அப்படி இருந்து இவ்வளோ பெரிய இடத்துல உட்கார வைக்கிறாங்களே அப்படின்னு. அதிலேருந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு பயம்னு சொல்கிறத விட ஒரு பொறுப்பு அதிகமாகிடுச்சு. இந்த பொறுப்பை வந்து சரியாக நம்ம பண்ணணும், ஒரு வித்தியாசமாக செய்யணும், நாம சொல்லணும் அவுட்ஸ்டாண்டிங் பிரசிடென்ட் இந்த காலகட்டத்தில் அப்படின்ற மாதிரி. சார், நம்மளுடைய பொலிட்டிக்கல் லைஃப் வந்து ஹஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி ப்ராக்ரெசிவ். அது எங்களால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. பட் ஆஸ் அ ஃபாதராக எவ்வளோ எவால்வ் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க ஓவர் தி இயர்ஸ்? இல்லை, எனக்கு இறைவன் கொடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய என் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் எல்லாமே. ஒரு நல்ல மகள், அன்பான மகள், ரொம்ப அடக்கம். இது வரைக்கும் மகளாய் வருவதற்கு மகத்துவம் மிக பெற வேண்டும்வாங்க. அந்த மகத்துவத்தை நான் பெற்றிருக்கேன். சின்ன எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, ஏண்டா ஒரு ஆம்பளை பையனை ஒரு பெற்றுக்குங்க அப்படின்றாங்க. நான் சொன்னேன், அப்போ ஏன் இது பெரிய அடையாளம் தானே, ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளைன்னுவாங்க. நான் சொல்லுவேன், அப்போது 5 அடியாக இருந்தாலும் பெண் பிள்ளை தான் சிங்கம், அதனால் பெண் பிள்ளை தான் எனக்கு போதும் இதோட அப்படின்னு நாங்கள் ஒரே குழந்தையோட நடத்திட்டோம். ஒரு அடையாளம், எங்களுடைய அடையாளம், எங்களுடைய வாரிசு. அது கான்ஷியஸ் டெசிஷன் தான். எஸ், 100%. இப்போ பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற நண்பர்கள், இந்த குழந்தைகள்லாம் எங்கள் வீட்டு குழந்தைகள் மட்டும் தானே பார்க்குறோம் நாங்கள். அக்ஷயா வந்து பெற்ற பிள்ளைன்னா பெருக்காத பிள்ளைகளாக நம்முடைய சகோதரருடைய பிள்ளைகள், சகோதரியுடைய பிள்ளைகள், என்னுடைய கட்சியில் இருக்க தலைவர்களாகட்டும், அந்த பிள்ளைகள்லாம் எங்கள் வீட்டு பிள்ளைகளாக தான் பார்க்குறோம். பெண்ணாகட்டும், மகனாகட்டும், எல்லாமே. சார், உங்களுடைய மகள் இந்தந்த விஷயங்கள்ல அப்படியே என்ன மாதிரியே டிட்டோ அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியது குவாலிட்டிஸ் ஆக நாங்க லிஸ்ட் எடுத்துக்கிறோம், நோட் பண்ணிக்கலாம் சார். நம்ம எப்பவுமே நண்பர்கள், உறவினர்கள்லாம் நல்லா பார்த்துக்கணும், எல்லாரையும் நம்மள மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. அப்போ எங்கள் ஊரில் கிராமத்தில் வந்து உறவினர்கள் இருக்காங்க, ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்க தான். ஏழ்மைன்னா ஓரளவுக்கு இருக்கிறவங்க, வசதின்னு சொல்ல முடியாது. ஃப்ளைட்லேயே போனது கிடையாது, ஒரு 30-40 பேராங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு இங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு டெல்லி, இங்கேருந்து போகும்போது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஏசி கோச்சில் டெல்லிக்கு, அங்கேருந்து தாஜ்மஹால் எல்லாத்தையும் சுற்றிக்காம வரும்போது ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்தாங்க. ஃப்ளைட்டில் ஏறுறதே கிடையாது, எல்லாமே வாந்தி எடுத்திருக்காங்க முதல் முறை ஃப்ளைட்டில் ஏறுறதுலாம். அதே மாதிரி சர்ப்ரைஸாக ஏதாவது செய்வாங்க, அவங்கள ஒரு மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். ஃப்ளைட்டே ஏறுறதில்ல, ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போவோம். டெல்லி தலைநகரத்தை பார்த்ததில்ல. அப்போ நானும் கூட போக வேண்டியது அவங்களுக்கு செக்யூரிட்டியாக. நானும் ஒரு 4 நாள் இப்போ வரைக்கும் வருவார், கூட போயிட்டோம். எங்கே போனாலும் நான் மாலுக்கு ஷாப்பிங் போனாலும், ஆனால் அவருக்கு வந்து அது பிடிக்கும், அதுக்கு தான் வருவார் என் கூட வர்றதுக்கு. மால் ஷாப்பிங் போனாலும் வந்துடுவார், ஐபிஎல் மேட்ச்னாலும் வந்துடுவார், என் கூட எல்லாத்துக்கும் வந்துடுவார். அப்போ சர்ப்ரைஸ் பண்ணுறது அப்படியே அப்பா மாதிரியே அப்படின்னு எடுத்துக்கலாமா? மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது இல்லை? இல்லை, எல்லாரையும் பார்க்கணும், கவனிக்கணும், எல்லாருக்கும் வாரி வழங்குவாங்க அவங்க. அது சில சமயத்தில் சொன்ன ஊதாரித்தனமாக கூட செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். பாத்திரம் மருந்து பிச்சை போடுன்னு சொன்னாங்க. இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இவங்க எல்லாருக்கும் சராசரியாக ஏதாவது வந்துச்சுன்னா கொடுத்துருவாங்க. அவங்க வந்து இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க கரெக்டா? ஸோ உங்களுடைய படிப்பு, நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, என்ன கெரியராக சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டெசிஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்தக்கப்புறம் அப்பா கிட்ட ஒப்பீனியன் கேட்டதுண்டா, இல்லை முன்னாடியிலேருந்தே ஒரு கலந்துரையாடலில் டிசைட் பண்ணி எடுக்கப்பட்ட முடிவுகள் அதெல்லாம்? ஆல்வேஸ் மீ அண்ட் மை மம்மி. பட் டேடி வந்து அதில் எப்பவுமே வந்து இருப்பார், அவருக்கு தெரிஞ்சுப்பார் அவர் என்ன நடக்குது, ஏது நடக்குது எல்லாமே. இல்லை, நான் சின்ன வயசுல இருந்தே உனக்கு என்ன விருப்பப்படுறியோ படிங்க. முதல்ல வந்து டாக்டர் ஆகணும்னு சயின்ஸ் குரூப் எடுத்தாங்க, எடுக்க போகிறேன். அப்புறம் சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு இல்லை வேண்டாம் எல்லாம் அட்வைஸ் பண்ண. நானும் சொன்னேன் 5 வருஷம் நீ எம்பிபிஎஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் எம்டி 2-3 வருஷம் படிக்கணும், லைஃப் அதுலேயே 7-8 வருஷம் போயிடும். அது எடுத்துக்கிற அளவுக்கு பர்சன் நான் கிடையாது.
குடும்பத்திலேயே நிறைய பேர் மருத்துவர்கள்லாம் இருக்காங்க, அவங்க படுற சிரமங்களும் பார்க்குறோம். அதனால் வந்து ஒரு நோபல் சர்வீஸ் அது. அதே நிறைய பேர் இருக்காங்க, அதனால் நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட்டாக எதுனா எடுங்க அப்படின்னோடனே நான் அக்கௌண்ட்ஸ் படிக்க போகிறேன். நாங்கள் அக்கௌண்ட்ஸ் எடுத்தாங்க, பிகாம். ஸ்டெல்லா மேரிஸில் பிகாம் படித்தாங்க. எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் குட் ஷெப்பர்ட் ஸ்கூல். அதுக்கு பிறகு பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டியில் லண்டனில் ஒரு மாஸ்டர் பண்ணாங்க. இப்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர் MBA பண்ணி முடிச்சிருக்காங்க. நீங்க வந்து அப்பாக்கு சர்ப்ரைஸ் பண்ண தருணங்கள் அப்பா ரொம்ப ப்ரௌடாக சொன்னாங்க. பட் அப்பா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண தருணங்கள், அப்பா ஏதாவது உங்களுக்காக பர்த்டே அதுமாவோ இல்லை ஏதாவது ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வந்து பண்ணி மை பெஸ்ட் டேட் இந்த வேர்ல்ட் தெரியுமா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண தரணும்? பெஸ்ட் டேட் தான். ஆனா எங்க அப்பாக்கு சர்ப்ரைஸ் பண்ணவே தெரியாது. எங்க அப்பா எப்படின்னா, எங்க அம்மா பிளான் பண்ணுவாங்க எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ், ஏதாவது பார்ட்டிக்குன்னா, உங்க அம்மா உனக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறான் உன் ஃப்ரெண்ட்ஸோட வர வைக்கிறதுக்கு, ரெடியா இருந்துக்கோ, 4 மணிக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண வருவாங்க அப்படிங்கறத சொல்லிடுவாங்களா? தோழா படம் மாதிரி ஆயிடும், வாவ் சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துருவீங்களா? அப்போ எப்பவுமே அந்த மாதிரிதான் எங்க அப்பா பண்ணுவாரு. அவருக்கு வந்து அவருக்கு மறைக்க தெரியாது எதுவுமே, சொல்லிடுவார் சர்ப்ரைஸ் உங்க அம்மா உனக்கு ஏதோ இது பண்றா. ஒரு தடவை வந்து நைட் ஏதோ ஒரு கார் புக் பண்ணிட்டு அதை கிஃப்ட் பண்ணாங்க 18th பர்த்டேக்கு எனக்கு. உனக்கு சர்ப்ரைஸா உனக்கு ஒரு கார் நான் வந்து நிக்க வச்சிருக்கேன் 12 o'clock வந்துடு கீழே அப்படிங்கிறாரு. ஸோ அதுதான் அவரோட சர்ப்ரைஸ். அவருக்கு சர்ப்ரைஸ்னா சொல்லிட்டு செய்யணும், அதுதான் அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும். சரி, வேணா அப்பாக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், அப்பாட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். அப்பாவோட குவாலிட்டி எனக்கு ஒன்று இருக்கு, அதாவது ஃபட்டாஃபட்னு பேசிடுவேன், எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடுவேன். சம்டைம்ஸ் இது நானே யோசிப்பேன், ஐயோ தப்பா போச்சோ இந்த இடத்துல அப்படின்ட்டு. பட் அது ஏதோ இருக்கிறதுனால தான் நம்மளால சர்வைவ் பண்ண முடியுது போல அப்படின்ட்டு. அது எங்க அப்பா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்துருவார், யார் என்னன்னா இது பண்ண மாட்டார், ரைட் ஆன் ஃபேஸ் சொல்லிடுவார். இப்படி தனியா ஸ்பெசிஃபிக்கா சொல்லணுங்கிறது வந்து அந்த ஹோல் மாறி மாறி இப்படி ஸ்கோர் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்றது சார்? என்ன கேள்வி பிடிக்காதது கேட்டீங்கன்னா சொல்லுவேன். சரி, பிடிக்காது சொல்லுங்க, மாத்திக்க. ஒரு டைம் வந்து இந்த டைம்க்கு ரெடியா இருப்பேன், இந்த டைம்க்கு நம்ம போயிடலாம்னா கிடையவே கிடையாது. தொகுதியில இருப்பாரு, நான் சொல்லுவேன் டாடி 4 மணிக்கு வெளில போறோம், அவரே ஃபோன் பண்ணுவார் எனக்கு, 4 மணிக்கு வெளில போனாமா ரெடியா இரு, தொகுதியில இருந்து கிளம்பிடுவேன். மணி 4:30 ஆகும், எங்க டாடி வந்துட்டீங்களா, இதோமா 10 minutes வரேன். தொகுதியில இருந்து கிளம்பி இருக்கவே மாட்டாரு. சார், நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நேர்த்தியாக பேசுறதுனால இந்த கேள்வியை வைக்கிறேன். நான் இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயமா நாங்க கடந்த ஒரு 6 to 7 years ரொம்ப அதிகமாகவே கேட்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா இல்ல ப்ரோஸ் இருக்கு, கான்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்களை தொடர்ந்து ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி உங்களுடைய பொண்ணு அரசியல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ரெண்டாவது எனக்கும் வந்து அதில் விருப்பம் இல்லை, அவங்கள அரசியல் கொண்டு வரதுக்கு. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் நிறைய சங்கடப்பட்டிருக்கேன். அந்த சங்கடங்கள்லாம் இந்த குழந்தைகள்லாம் தாங்குவாங்களான்னு தெரியாது, அதனால் வேண்டாம். அவங்கள அமைதியாக மகிழ்ச்சியாக வாழணும், அவ்வளோதான். அவங்க வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சிக்கணும். இதில் வந்து 24 மணி நேரமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமான்னா சங்கடங்கள் தான், கஷ்டம். இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற டேர்மை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? லெகசின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள், அவருடைய மகள் வந்து அன்னை இந்திரா காந்தி, அவருடைய மகன் வந்து தலைவர் ராஜீவ் காந்தி, அவருடைய மகன் வந்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. இது லெகசி. இது என்னென்னா இந்த நாட்டுக்கு தேவை. இந்த முகத்தை தான் நாடு எதிர்பார்க்குது. அப்போ ஏன் எதிர்பார்க்குது அப்படின்னா, அவங்களுடைய தலைமுறையாக வந்து இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறாங்க. இப்போ மோத்திலால் நேருன்றவர் வந்து இந்தியர்களை பெரும் பணக்காரர். டாட்டாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா கூட மோத்திலால் நேருக்கிட்ட தான் போவாங்களாம். அப்போ ஜவஹர்லால் நேரு அவங்க மகன் வந்து படிக்கும்போது லண்டன் பல்கலைக்கழகத்தில் 4 வாசலில் 4 ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிற்கும். இங்கே ஒரு ரோல்ஸ் ராய் வச்சுருந்தா பெரிய ஆள்றாங்க. இப்போலாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி 1900 ஆண்டுகள்லேயே வந்து 4 ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சு எந்த கேட்டில் வந்தாலும் என் மகன் ஒரு செகண்ட் நிற்கக்கூடாது அப்படின்னு வாழ்ந்தவங்க வளர்ந்தவங்க. பாரிஸ்டர் படித்தவர். அப்படியாப்பட்ட பிரிட்டிஷ்காரன் வீட்டில் வந்து பிரிட்டிஷ் குக் இருக்குன்னா இவங்க வீட்டில் பிரிட்டிஷ் குக் இருக்குமா? அப்போ பிரிட்டிஷ்காரன் வீட்டில் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து க்ளீன் பண்ணுறவங்க, பயிற்சி கொடுக்குறவங்க, நீச்சல் பயிற்சின்னா இவர் வீட்லேயும் பிரிட்டிஷ் ராஜா வீட்டில் என்ன இருக்கோ, அந்த இளவரசர் வீட்டில் என்ன இருக்கோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மோத்திலால் நேரு வீட்டில் இருக்குமா லக்னோவில். அந்த அவருடைய மகன் 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் சுதந்திரத்துக்காக இருந்தாருன்னா அப்போ இதை தான் இந்த தலைமுறை பார்க்குது. அப்போ எவ்வளோ உண்மையான தலைவர்களாக இருந்திருக்காங்க. அவருடைய மனைவி அம்மையார் கமலா நேரு அவர்கள் வந்து ட்ரிபுலோக்ளோஸ் டிபி டிசீஸ் வந்த பேர், அதை குணப்படுத்த முடியாமல் கூட ஜெர்மனி வரைக்கும் கூட்டு வந்து இறந்து போயிருக்காங்க. அவருக்கு பிறகு அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அந்த நாட்டுக்காக தன்னுயிரியை கொடுத்துருக்காங்க.
அதற்கு பிறகு தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த நாட்டுக்காக தன்னுயிரையே தியாகம் பண்ணியிருக்கார். இப்போ இந்த குடும்பத்தை போய் வாரிசு அரசியல் நம்ம சொல்லவே முடியாது. இது தேவை, இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு குடும்பம், அந்த லெகசி தான் இன்றைக்கி தேவை இருக்குது. ஆனால் இப்போ நான் போயிட்டு அதுமாரி விருப்பப்படுறதுல நியாயமே இல்லைல்ல. இப்போ நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், அரசியல் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா இந்த தலைவர்கள் தான் தேவை. அது மாதிரி அவங்க கூட போய் எல்லாரையும் நம்ம கம்பேர் பண்ணி சொல்லவே முடியாது. ஆனால் சில பேர் விரும்புகிறாங்க, தகுதி உள்ளவர்கள் அந்த வாரிசுகள் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் வந்துட்டு தான் இருக்காங்க. சார், நீங்க உங்களுடைய பயணத்துல வந்து நிறைய இடங்கள்ல விவிஐபிஸோட நீங்க நிறைய டிராவல் பண்ணும்போது உங்களுடைய ஃபேமிலியும் விஐபிஸை மீட் பண்றதுக்கான தருணங்கள் நிறைய அமைஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி சுவாரஸ்யமான தருணங்கள் பத்தியும் கண்டிப்பாக பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க பார்த்து, நம்ம நிறைய பேட்டிகள்ல பார்த்திருப்போம், இல்லை நிறைய சினிமால பார்த்திருப்போம், நிறைய இடங்கள்ல வந்து பார்த்து வியந்த பர்சனாலிட்டிஸை கூட இருந்து அப்பாவோட டிராவல் பண்ணும்போது பார்க்கும்போது அங்க நடந்த அந்த நிகழ்ச்சியான தருணங்கள், அங்க நீங்க பேசின விஷயங்கள், அந்த மாதிரி ஏதாச்சும் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? நான் நிறைய இடத்துக்கு கூப்பிடுவேன். தலைவர் கலைஞர் இருக்காருன்னா கூட அப்பவே வந்து தான் சொல்கிறேன், ஷை வரமாட்டாங்க. இல்லை டாடி நீங்கள் போங்க, எனக்கு வேண்டாம், ஒரு மாதிரி இருக்குன்ட்டு. எங்கேயுமே இது வரைக்கும் கிடையாது. இப்போ நான் முதலமைச்சர் எத்தனை முறை போய் பார்க்குறேன், பல முறை கூப்பிடுவேன். கூட வாயன் சும்மா பேச போகிறோம் போகலான்னா, இல்லை டாடி நீங்கள் போயிட்டு வாங்க. ஒரே ஒரு முறை மட்டும் தீபாவளிக்கு, இவங்க எப்பவுமே எப்படின்னா தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வந்து ஒரு இனிப்பு செய்வாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டு கலாச்சாரத்து பிரகாரம் எல்லா இனிப்பையும் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலின்னா இருட்டுக்கடை அல்வா, கும்பகோணம்னா டிகிரி காப்பி, தூத்துக்குடினா மெக்ரோனி, முறுக்குன்னா என்ன ஒரு மாதிரி மணப்பாறை முறுக்கு, அப்புறம் பால்கோவான்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, சாத்தூர் சேவ், அந்த மாதிரி ஒரு ஊர்ல கும்பகோணம் அப்புறம் டபரா அந்த காபி குடிக்கிறது. இது மாதிரி ஒரு சீசனுக்கு ஒரு மாதிரி நாங்க வந்து கியூரேட் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு அதை நல்ல ஒரு ஹேம்பர் ரெடி பண்ணி பாக்ஸ் போட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு எவ்வளவு பாக்ஸ் பண்ணுவோம், 400 பாக்ஸஸ் 400-500 பாக்ஸ் பண்ணுவோம். பண்ணிட்டு நண்பர்கள், இப்போ நீங்கள் வந்துட்டீங்கல்ல, அடுத்த முறை உங்களுக்கு அனுப்புவாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அது ரொம்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸில் எப்படி வேலை நடக்குமோ, காலையில் எழுந்தால் அந்த பாக்ஸ் எப்படி வடிவமைக்கிறது, அதுக்கு போயிட்டு டிசைன் பார்க்குறது, அப்புறம் எவ்வளோ சைஸ் வேணும், எந்தெந்த பொருளை வைக்கணுன்ட்டு இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கும்பகோணம் போவாங்க. கும்பகோணம் போய் டிகிரி காப்பி நேரடியாக போய் ஆர்டர் கொடுப்பாங்க. ஒரு முறை ஃப்ளைட்டு பிடிச்சி தூத்துக்குடிக்கு போய் தூத்துக்குடியிலேருந்து அந்த மெக்ரோன் வாங்குறது. அந்த பாக்ஸ், அந்த தூத்துக்குடியில வந்து பாக்ஸ் செய்யறவங்க இருக்காங்க, பனையோலை, அதுக்கு போயிருந்தோம் நாங்க. மணப்பாடு, நானும் அம்மாவும் போயிட்டு, மணப்பாடுன்னு ஒரு ஊர்ல இந்த கூடையில முனைச்சு செய்யறாங்க. அப்படி கொடுக்கணும் இயற்கை அப்படின்ட்டு இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி தூத்துக்குடி போய் தூத்துக்குடியில அந்த மணப்பாடு போய் அந்த தலைவர்கிட்ட போய் பார்த்து பேசி அந்த சொசைட்டி கூட்டுறவு முறையில் செய்கிறாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு என்னன்னா வந்து எல்லா பெரிய இதில் எல்லாருமே வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணோன்னா வந்து இப்போ ஒரு லோக்கல் வீவருக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு அடிமட்ட இதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதுதான் நானும் எங்கள் அம்மாவும் அது நேரடியாக 4 years வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பொங்கல் தீபாவளிக்கு பொங்கல் தீபாவளிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க நண்பர்கள். இதுல வந்து இந்த தடவை வந்து அந்த மீண்டும் மஞ்சப்பைன்னு வந்திருந்தது இல்லையா, இவங்க கவர்மெண்ட் வந்த பேர். ஸோ வந்த அப்போவே தான் பொங்கலும் வந்திருந்தது நினைக்கிறேன். ஸோ பொங்கல்ல இருந்து நாங்கள் வந்து பாக்ஸ்க்கு வந்து ரேப்பிங் பண்ணாம மீண்டும் மஞ்சப்பைன்னு நாங்களும் அதே ஒரு பேக் போட்டு, ஸோ அந்த எல்லோ பேக்ல எல்லாருக்கும் போட்டு கொடுக்கறது. இது வந்து அவுட் ஆஃப் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் நீங்க பண்றது? அதான் அவங்க ஒரே ஒரு முறை இந்த இனிப்பு கொடுக்கறதுக்காக நான் கூட்டிட்டு போயிருந்தேன். ஒரு அவர் தானே லான்ச் பண்ணியிருந்தாரு மீண்டும் மஞ்சப்பை. ஸோ அவர்கிட்ட கொடு அப்படின்ட்டு டாடி சொன்னார். இப்போ 17ஆம் தேதி நினைக்கிறேன், 16ஆம் தேதி நான் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் 39 தொகுதியும் பிரச்சாரம் முடிச்சுட்டு வந்தப்போ கடைசியாக கூட்டம் வந்து 16ஆம் தேதி வந்து திரு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வந்து கரசங்கால்னு ஒரு ஊரில், எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். அப்போ அங்கே மாண்பு முதலமைச்சர் வந்திருந்தார். அப்போ எனக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார். வாழ்த்து சொன்ன உடனே இந்த கூட்டம் 16ஆம் தேதி இருக்குது அப்படின்னு சொன்னப்போ, ஆமாண்ணே நினைவருக்கு நானும் கலந்துக்கிறாரு, என்னோட தொகுதி அது, அங்கே வராங்க. அப்போ சொன்ன வாய்ப்பு இருந்தால் வீட்டுக்கு வந்து ஒரு டீ சாப்பிட்டு போங்க நான் இன்வைட் பண்ணேன். அப்புறம் உடனே அவங்க உதவியாளர் தினேஷ் வந்து அவசியம் வருவார் சிஎம் அப்படின்னாங்க. சொல்லிட்டோம் வரேன்னுட்டாரு. குறுகலான சாலை, சின்ன சின்ன ரோடு எங்கள் கிராமம். அன்னைக்கு வரைக்கும் அது கன்ஃபார்மே கிடையாது. அதுக்கப்புறம் மாலை திடீர்னு டீ சாப்பிட போவோம் அப்படின்னு கூட்டம் முடிஞ்ச உடனே எங்கள் கிராமத்துக்கு வந்தார்.
குக்கிராமம் ஒரு சிறிய ஒரு கார் தான், கான்வாய்லாம் பைலட் எஸ்கார்ட்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நேராக வந்து அப்போது எல்லாம் அந்த டீ காஃபி ஆமா ஏற்பாடு பண்ணி ஸ்வீட் இனிப்புலாம் கொடுத்தாங்க. ஒரு காஃபி மட்டும் டீ மட்டும் குடிச்சிட்டு வந்தார். அது அப்போது கலந்துரையாடல் எப்படி என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்ட்டு அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். இவ்வளவு கிரேசியான ஒரு பாண்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வெளில ஹேங் அவுட் பண்ணக்கூடிய ஸ்பாட்ஸ் இருக்கும், ஸ்நாக்ஸுக்காக, டீக்காக, இல்லை டெசர்ட் சாப்பிட்றதுக்காகவோ, இல்லை ஏதாவது அதிகபட்சமான கான்வர்சேஷன் வைக்கிறதுக்கு வெளில போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சென்னையில நீங்க போகக்கூடிய இடம் அப்படின்னா அது எதுவாக இருக்கு? எக்ஸ்பிரஸ் அவென்யூ போயிட்டு ஃபீனிக்ஸ் போயிடுவோம். ஸ்டார்பக்ஸ் காஃபி குடிப்போம். போன உடனே டாடிக்கு வந்து அங்க போய் ஒரு காஃபி வாங்கி கொடுத்தோம். எனக்கு ஒரு காஃபி, இவங்களுக்கு ஒரு ஹாட் சாக்லேட்டா கோல்டு சாக்லேட் ஏதோ சாப்பிடுவாங்க. ஹாட் சாக்லேட் பேசிட்டு வரோம், அவ்வளவுதான். போயிட்டு அப்படியே விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுவோம். அவ்வளோவா போய்லாம் வாங்குறதுலாம் கிடையாது. சும்மா அப்படியே ஃபுல் மாலை வந்து 10 தடவை சுத்த சொன்னீங்கன்னா கூட அப்படியே சுத்திட்டு வந்துடுவோம். ஃபீனிக்ஸ் போவோம். இப்போ எங்கெங்கயா வந்து சாப்பிட்றதுக்கு ஹேங் அவுட் மாதிரின்னா வந்து அமெதஸ்ட் போவோம், சொரோக்கோ அந்த மாதிரி எங்கேயா கூட்டிட்டு போவேன். நான் வந்து டேடியை கூப்பிட்டு போய் தான் நிறைய ட்ரை பண்ணுவேன். அம்மா வந்து மால் ஷாப்பிங்லாம் வர மாட்டாங்க. அதெல்லாம் நானும் எங்கள் டேடியும் தான். நைட்டில் போகிறதாகட்டும் இல்லை இந்த மாதிரி சும்மா சுற்றுறதெல்லாம் வந்து நானும் டேடியும் போய் புதுசாக போய் ட்ரை பண்ணுறது வர்றது. கிட்டத்தட்ட உங்க டேடி வந்து ஒரு ராஜா ராணி டேடி மாதிரி சொல்லாமா? ஃப்ரெண்ட் அதான் சொல்லிட்டேன்ல ஃபர்ஸ்டே நான் ஃப்ரெண்ட். அவர் சண்டையும் ஃப்ரெண்டு மாதிரி போட்டுப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கேயோ ஒரு அப்பா பொண்ணு மாதிரி சண்டை போடுறீங்களா, இது என்ன இது அப்படிம்பாங்க. பேசுறதும் நானும் எங்கள் டேடியும் வந்து அந்த ஒரு பவுண்டரியே இருக்காது எனக்கு எங்கள் அப்பாவுக்கும். இன்னைக்கு கூட வந்து இப்போ நீங்க ஒரு ½ அன் ஹவர் முடிஞ்சு இருந்தீங்கன்னா வீடே கலபரமா எனக்கு எங்க டாடிக்கு இருந்தது. மாறிடுவோம். நாங்க மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் நாங்க முன்னாடியே கால் ஷீட் போட்டு வந்துடுறோம். பட் வெக்கேஷன் ஆக்டிவிட்டிஸும் நிறைய இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்க போகக்கூடிய டெஸ்டினேஷன்ஸ், இந்த வெக்கேஷன்ஸ் அப்படிங்கறது எப்பப்போ பிளான் பண்ணுவீங்க? அண்ட் அதுல ரொம்ப கிரேஸியாக முன்னாடிலாம் நாங்க வருஷத்துக்கு ஒரு 3 முறை வந்து ஃபாரின் போவோம். ஸ்கூல் படிக்கும் போது 3 டேர்ம்ஸ் வெக்கேஷன் வரும் இல்லையா, அப்ப எல்லாம் கூட்டு போயிடுவோம். லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அது மாதிரி. இப்போ வந்து எனக்கு டைம் இல்லை போறதுக்கு. கூட்டு போறது போனா கூட ஒரு 2 நாள். ஆஃப்டர் கோவிட் எல்லாமே மாறிடுச்சு. இப்ப கடைசியாக போன ட்ரிப் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? கடைசியா சிங்கப்பூர் போயிட்டு வந்தோம் 3 days. எப்படி இருந்துச்சு அந்த பிளானிங் எக்ஸிகியூஷன்? அதை பத்தி கொஞ்சம் பிளான்லாம் இப்போ இன்னைக்கு கிளம்புறோம், இன்னைக்கு நைட்னா ஈவினிங் தான் டிக்கெட்டே போடுவோம். நாங்க டிக்கெட் இருக்கா சரி டிக்கெட்டை போட்டுரு அப்படிதான் நாங்க. ஏன்னா டேடியோட பிளான், அவரோட இதுக்கெல்லாம் வந்து பிளானிங்கிறது ஒன்று ஒர்க் அவுட்டே ஆகுது. அவரோட ஸ்கெட்யூல் ஓகே நாளைக்கு ஃப்ரீயா இருக்கா, சரி இங்க பக்கத்துல எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துடலாம், ரெஸ்ட் எடுத்துட்டு எங்கேயோ வரலாம், அதுதான் எங்களால பண்ண முடியும். முன்னாடியெல்லாம் பிளான் போட்டோம்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. அந்த டிக்கெட் தான் வேஸ்டா போகும் டாடி விஷயத்துல. ஸோ எங்களுக்கு வந்து இந்த பிளானிங் அதெல்லாம் வராது. லாஸ்ட் மினிட் எல்லாமே போட்டுட்டு ஓடிடணும் ஏர்போர்ட்டுக்கு, அந்த மாதிரி தான். சார், உங்க மகளுக்கு நீங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு கனவு கண்டிப்பாக கட்டி வச்சிருப்பீங்க. இப்போ உங்க மகளுக்கு இருக்கக்கூடிய கனவாக நீங்க எது பாக்குறீங்க? அவங்க நல்லா படிச்சுட்டாங்க, 3 டிகிரி வாங்கிட்டாங்க. இப்போ இன்னும் அடுத்தது வந்து திருமணம், ஒரு நல்ல பண்பான மாப்பிள்ளையா பார்த்து திருமணம் பண்ணி கொடுக்கணும். காதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே அவங்களுக்கு? அவங்க இது வரைக்கும் அது மாதிரி இல்லை. நீங்க பாக்குறதா நிறைய முறை சொல்லிட்டாங்க, எங்க அப்பா அம்மா பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க. ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்பா உங்களுக்காக வச்சிருக்கக்கூடிய கனவை பத்தி அப்பா சொன்னாரு. பட் நீங்க அப்பாக்காக ஒரு விஷயம் யோசிச்சிருப்பீங்க. இவ்வளோ வருஷம் அவர் இந்த ஓட்டத்துல நீங்க பாத்துட்டீங்க, நிறைய கடந்து வந்துட்டாரு, ஜேர்னில இன்னும் ஓடிக்கிட்டே இருக்காரு. இந்த பயணம் வந்து எங்க கூட்டிட்டு போதோ அங்கெல்லாம் அவர் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்காரு. இஸ் கோயிங் வித் ஃப்ளோ. பட் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல அப்பாக்காக இந்த ஒரு விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியது? அவர் எப்பவுமே அதான் சொல்வார், நான் போற ஃப்ளோல என்னை விட்டுடுங்க. ஏதாவது இதுல வந்து ஹேட்டடும் வரலாம், இல்லை வந்து இதுவும் ட்ராலும் பண்ணலாம், காதலே வாங்கிக்காதீங்க. அதுதான் அவருக்கு நாங்க கொடுக்குற ஒரே ஒரு இதுவா இருக்கும். லைக் யார் என்ன சொன்னாலும் we know about you, that's it. யார் என்ன சொன்னாலும் அது நாங்க உங்களை வந்து சொன்னா அது அஃபெக்ட் ஆகும். அவர் வந்து மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் வந்து காதுலயும் வாங்கிக்க மாட்டாரு, மனசுக்கும் எடுத்துக்க மாட்டாரு. இங்க நாங்க ஏதாவது சொன்னாதான் அதுக்கு அவருக்கு மைண்டுக்கு இதுவாகும். ஸோ அது மட்டும் நானும் எங்க அம்மா மெயினாக சொல்லுவாங்க. நான் கூட எதாவது பார்த்து என்னம்மா எப்படி பேசுறாங்கன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க, இதெல்லாம் வரும் தான், உனக்கு ஒரு ஹையர் இதுக்கு போகணும்னு நினைச்சேன்னா ரேங்க்குக்கு இதுவும் கூட வரும். ஸோ யூ ஹாவ் டு ஃபேஸ் திஸ் ஆல்சோன்னு சொல்லுவாங்க. அதனால அது டேடி கிட்டேயும் நாங்கள் காமிச்சிக்க மாட்டோம். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கறதா இருக்கும் ஒரு இதுவா. அதே மாதிரி அப்பாவுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் இந்தந்த விஷயங்கள் நீங்க இன்னும் பாத்துக்கணும்ப்பா, மேபி உங்களை இன்னும் பாத்துக்கணும், இல்ல நீங்க உங்களுக்கான டைம் எடுத்துக்கணும், இந்த மாதிரி வந்து ஆஸ் அ டாட்டராக உங்களுக்கு தோணிருக்கும் நிறைய தருணங்கள். அந்த மாதிரி இந்த எண்ட் ஆஃப் தி கான்வர்சேஷன்ல யூ விஷ் டு ஷேர் சம்திங் டு யுவர் டாட். எப்பவுமே வந்து ஓடிக்கிட்டேவும் இருக்க முடியாது இல்லையா, ஒரு ரெஸ்ட்ங்கிறது தேவை.
ஸோ அதான் சொல்லுவேன், ரெஸ்ட் எடுங்க, டைம் சாப்பிட்றதெல்லாம் வந்து டயட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவார் அவர். பட் அந்த டைமுக்கு சாப்பிட்றதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒரு இதுவாக மெயின்டைன் பண்ணணும். நான் பர்சனலி வந்து இந்த ப்ராமிசஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஒரு உறவுக்கு வந்து இந்த ப்ராமிஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து அடுத்த லெவலுக்கு அந்த பாண்டை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுவேன். அந்த முறையில கேட்கறேன், நீங்க அப்பாக்கு இப்ப கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராமிஸாக இந்த விஷயம் என்னை வந்து தாண்டி இல்ல வந்து என்கிட்ட நீங்க இதை கண்டிப்பாக நம்பலாம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு ப்ராமிஸாக எது கொடுக்க போறீங்க? என்ன ப்ராமிஸ் நம்மகிட்ட உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. இல்லை, அந்த மாதிரி வந்து கோ வித் த ஃப்ளோ தான். நான் இது மாதிரி ஃபேக்காக தான் ஐ மீன் சொல்லிட்டு அதை நான் மீறிட்டேன்னா அப்புறம் எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா, கில்ட் ஆயிடும். ஸோ அதனால நோ ப்ராமிசஸ், கோ வித் த ஃப்ளோ, அவ்வளோதான். நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை மீறிட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். வெரி வெரி கிளவர், ஸ்மார்ட் மூவ் பண்ணிட்டாங்க. பட் இட் இஸ் ரியலி நைஸ் டாக்கிங் டு போத் ஆஃப் யூ. இது வரைக்கும் நாங்க பேசினாங்க வந்து டாக்டர்ஸ்ட்ட பேசணும், மீடியா பர்சனாலிட்டிஸ்ட்ட பேசணும். பட் ஒரு பொலிட்டீஷியனாக உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அந்த பர்சனல் பேலன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம், அது அவங்க எவ்வளவு அண்டர்கோ பண்றாங்க, எவ்வளவு அழகாக அவங்களும் அதை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் இந்த கான்வர்சேஷன் இருந்தது. விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஹியர். அட் த சேம் டைம் இவ்வளோ ஒரு பெரிய ப்ராசஸாக இது இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டியும் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஐ ஹேட் அ கிரேட் டைம். தேங்க்யூ ஸோ மச். Thank you.